இவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் இவ்வளோ விமர்சனங்களுக்கு நடுவில் நீங்கள் எல்லாருமே வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்கல்ல. ஆமாம், நான் இந்த சீசன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் காட்டின மாதிரி நம்ம அர்ச்சனா அண்ட் ஈரோடு மகேஷ் ரெண்டு பேருமே உள்ளே வராங்க. ஈரோடு மகேஷ் மஞ்சரி மற்றும் நம்ம முத்துவுக்காக உள்ளே வராரு. அதே மாதிரி அர்ச்சனா வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு அருணுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்திருந்த மாதிரி இவங்க கிட்ட முரண்பாடு அப்படின்றத பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கவே இல்லை. அர்ச்சனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் வந்துட்டு பேசினாங்க. ஏன் அவங்க வந்த உடனே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே அங்காளி பங்காளிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணுடைய அம்மா அப்பாவும் முத்துக்குமரனுடைய அம்மா அப்பாவும் வந்துட்டு ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. அருணை டவுன் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப ஹம்புளாக ஜாலியாக தான் பேசுகிறாங்க. இந்த சீசன் ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அர்ச்சனா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக தான் பேசுகிறாங்க. யாருக்கிட்டையுமே அந்த முரண்பாடெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை. அட் த சேம் டைம் முத்துவையும் பிடிக்கும் தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மகேஷ் எல்லாரை பற்றியும் நல்லா பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டாஸ்க்கு சூப்பராக பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் ஓகே, முரண்பாடெல்லாம் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு யாரை பற்றியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிட்டு போனாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியும் போனாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. தவிர்த்துட்டு யாரையுமே வந்துட்டு அர்ச்சனா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் அர்ச்சனா உள்ளே வந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு அருணுக்காக முத்துக்கிட்ட சண்டை போடுவாங்க, முத்து எதிர்த்து பேசுவாங்க, முரண்பாடு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஜாலியாக தான் வந்துட்டு போனாங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்